தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் திமுக தான் முறைகேடா பயன்படுத்துது. குறிப்பா டிவிகே வாக்குல நீக்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்கள் போய் அந்த வேலையை செய்யறாங்க விஜய் சொல்றாரு. பாஜகவும் திமுகவும் சேர்ந்துகிட்டு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அது அவங்க மைண்ட் செட் மாறல இன்னும். அதாவது டிஎம்கே எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு அளவுகோலா வைத்துக் கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அவங்க இன்னும் அரசியல் களத்துக்குள்ள முழுமையா வரல. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது, ஆதரிக்க வேண்டிய நட்பு சக்தி எது, ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் திமுக டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இது ஏற்புடையதாக இல்லை. அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்துல ஸ்டிக் ஆன் ஆயிருக்குது. வெறும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை, அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை. ஆனால் நடிகர் நம்முடைய தவிக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டிக்காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. கூட போலாம் சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஒரு 50 ஃபார்ம் ஒரு பிஎல்ஏவும் ஃபில் பண்ணி தரணும் கோரிக்கை வச்சிருக்கு தேர்தல் ஆணையம். ஆனா திமுகவை சார்ந்த பிஎல்ஏக்கள் கூட போறத அது என்ன முறைகேடான விஷயன்ற மாதிரி அந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல திமுக பாருங்க இப்ப எக்ஸாக்ட் கொடுத்துன்னு சொல்லி வர விமர்சனங்கள் நீங்க எப்படி பாருங்க? பிஎல்ஏ போலாம் நான் மொத்தமே அது எஸ்ஐஆரே வேண்டாம்னு சொல்றோம். அப்புறம் நீங்க டிஸ்கஷனை நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. பிஎல்ஏ கூட போக வேண்டாமாங்கிறதுக்குள்ள நாங்க நுழையல. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தாதீங்கன்ற அதுக்குள்ள இருக்கிற நிறைய மறைமுக செயல் திட்டம் இருக்கு. அதனால அதை நடைமுறைப்படுத்த கூடாது என்பதுதான் எங்க ஸ்டாண்ட். விடுதலை சிறுத்தை பீகார்ல லட்சக்கணக்கில் வாக்கு போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நடந்த பிறகும் மாஸ் இன்ஃபியூஷன் நடந்த பிறகும் நீதிமன்றம் பீகார் வழக்கில் அதை தீர்ப்பு சொல்லாம குடியுரிமை நீக்கப்படுது. அதுதான் உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இது போன்ற பொதுவான மக்கள் நிறுவனங்களை இன்றைக்கு பாஜக ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். பல வகையில் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. பீகார் தேர்தலின் போது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திய போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பலர், நாங்கள் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்சநீதிமன்றத்திலே அதை எதிர்த்து தடை கோரி வழக்கு போட்டது இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டிலே இதை நடைமுறைப்படுத்த அறிவித்த உடனேயே திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது. நாங்களும் இப்போது அதில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதில் எங்களுடைய கோரிக்கை பிரேயர் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய பிரேயர் எஸ்ஐஆர் தடை செய்யப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான். அதே கோரிக்கை வலியுறுத்தி இதை மக்கள் போராட்டமாக மாற்றுகிறோம்.